முற்றிலுமாக மத அரசியல்ன்றது ஒரு கட்டமைக்கப்பட்டது தான் என்னை பொறுத்த வரைக்கும். 2014 தேர்தல் வேற. 2014 தேர்தல் போது மோடி மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராங் மேன் வராரு, நாட்டுக்கு நல்லது செய்வாரு. தமிழ்நாட்டிலே அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால தான் பாமகவும் பாஜக வச்ச கூட்டணியில் 17% வாக்கு வாங்கினாங்கல்ல. தமிழ்நாட்டில் ஓரளவு போட்டு அது எங்கே போச்சு? அடுத்த 19ல் ஒரு ஸ்ட்ராங் மேன் நினச்சி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அது வந்த பிறகுதான் தெரியுது அது இடியமீன்னு சொல்லிட்டு. அங்கே அடுத்தது 2வது புல்வாமா தாக்குதல். அது ஒரு பெரிய அதை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க தேர்தலுக்கு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மத அரசியல் உண்டு, அது மட்டுமே இல்லை. ஆனால் இப்போ இந்த மதவாதத்தை தூண்டிவிடக்கூடிய அரசியல் எடுபடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களின் விழிப்புணர்வு வந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வட மாநிலேருந்து இங்கே வர்றாங்க பார்த்தீங்களா தொழிலாளர்கள், அவங்க முக்கியமான காரணம். தமிழ்நாட்டை பார்க்குறான்,